அனைவருக்கும் வணக்கம். இது பிரண்டை, பச்சை கற்பூரம், புளி, உப்பு, வெள்ளைப்பூண்டு, மஞ்சத்தூள் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது சட்னிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதோட தோலெல்லாம் எடுத்து உரிச்சிட்டு அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே அதை போடலை, அதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அடிச்சிட்டு இங்கே பாருங்கள், அந்த தோலெல்லாம் நான் போட்டு இப்படி எண்ணெய் காய்ச்சிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயில் நம்ம இதை ரெடி பண்ணி இதை காய்ச்சி எடுத்தோம்னா பாருங்கள், அதுக்கு எல்லாத்தையுமே தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு அதை நல்லா ஆற வச்சு நல்லா பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கால் வலி, கை வலி வரும்போது கண்டிப்பாக அந்த எண்ணெயை எடுத்து உடம்புல தடவணும்னா இது நம்ம சாப்பிடக்கூட செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையும் போட்டுருக்கோங்க. பாருங்கள், உப்பு சாப்பிடுவோம், பச்சை கற்பூரம் சாப்பிடுவோம், புளி சாப்பிடுவோம், பூண்டு சாப்பிடுவோம், மஞ்சத்தூள் இதுதான் போட்டிருக்கோம். காலையும் சாப்பிட்லாம். ரொம்ப வலியாக இருக்கிறவங்க வகுத்துக்கும் கையில் தேன் எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி கையில் தொட்டு தக்கி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி, கால் வலி, இந்த வயசான பின்னாடி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இதில் இருக்கிறத விட நம்ம எடுத்து சும்மா இருக்கும்போது உடம்புல தடவிக்கலாம். இதை எடுத்து இதுக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி எறிஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக இது அப்படியே எடுத்து நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டு குளித்தோம்னா நல்லா ஆயிரும். இந்த எண்ணெய் பாருங்கள், இந்த எண்ணெய் அப்படிங்க வரும், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சளும் பச்சையும் சேர்ந்ததுனால இன்னும் அழகாக இருக்குது. இதை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.